ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியாக ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. அது கூட முந்திரி, திராட்சை ரெண்டத்தையும் செவக்க வறுத்துட்டு எடுத்துக்கோங்க. அதே நெய்யில் அரை கப் அளவுக்கு ரவையை நல்லா வறுத்துக்கோங்க. அது கூடவே அரை கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல், ரவை ரெண்டத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்துட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. அதே கடாயில் அரை கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. சுகர் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் இது கொதிக்க விடுங்க. இப்போ எடுத்துகிட்டு இப்படி பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் வந்திருக்கு. கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை அது கூட சேர்த்துக்கோங்க. ரவை, முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் அது கூட சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் கை பொறுக்கிற சூடு இருக்கும்போது இதை உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஆற வச்சிட்டோம்னா உருண்டை பிடிக்க வராது. இது மாதிரி மீதம் இருக்கிற மாவையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாகு காய்ச்சி செய்யும்போது 15 நாள் வரைக்கும் இது கெட்டு போகாது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இந்த ரவா லட்டு ட்ரை பண்ணி பாருங்கள்.